ஒரு ஃப்ளைட்டை ஓட்டக்கூடிய பைலட்டு என்னுடைய ஷிஃப்ட் டைம் ஓவர், இதுக்கு மேலாம் என்னால் ஃப்ளைட்டை ஓட்ட முடியாதுன்னு வேற ஒரு ரன்வேல ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆல்ரெடி ஃப்ளைட்டு 6 மணி நேரம் லேட்டான். இதையும் தாண்டி ஃப்ளைட்டை ஓட்டின அந்த பைலட்டு என் ஷிஃப்ட் டைமுக்கு மேலாம் என்னால் வேலை செய்ய முடியாது, நீங்களே வண்டி ஓட்டிக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்கன்ற மாதிரி மனுஷன் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணி அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாராம். இதனால பெரிய சலசலப்பு உருவாயிருக்கு. இவர் இப்படி பண்ணதுக்கு இவருக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க, எங்க நடந்திருக்கு, என்ன ஏதுன்றத தெளிவா பார்ப்போமா? நல்ல வேலை வானத்துல பறந்துட்டு இருக்கும் போது மனுஷன் ஓகே ஷிஃப்ட் டைம் ஓவர் அப்படின்னு பேராஷூட்டில் ஜம்ப் பண்ணாம போனாரு. பாகிஸ்தான் நாட்டில் தேசிய விமான நிறுவனம் சொந்தமா விமானத்தை இயக்கிட்டு வராங்க. இந்த நிலையில பாகிஸ்தான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் PK9754 அப்படின்னு அழைக்கப்படுறது ரியாத் நகர்ல இருந்து இஸ்லாமாபாத்துக்கு திரும்பணும். சில தொழில்நுட்ப கோளாறு காரணமா பிளைட் கொஞ்சம் லேட்டா தான் எடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் போன வாரம் நடந்ததா சொல்லப்படுது. ரியாத்ல இருந்து புறப்பட்டு இஸ்லாமாபாத் நகர்ல அந்த பிளைட்டை லேண்ட் பண்ணணும். ஆனா ரியாத்ல இருந்து இஸ்லாமாபாத் நகருக்கு போய் ரீச் பண்றதுக்குள்ள மோசமான வானிலை காரணமா அவசரமா சவுதி அரேபியால தம்மம் விமான நிலையத்துல லேண்ட் பண்ணிருக்காங்க. வானிலை மோசமா இருந்த காரணத்தினால கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தம்பம் ஏர்போர்ட்லயே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளைட் அங்கேயே நிறுத்தி வச்சிருந்தாங்க. 6 மணி நேரம் வெதர் சரியில்லைன்னு அங்கேயே ஸ்டாப் பண்ணவங்க 6 மணி நேரத்துக்கு அப்புறமாவது பிளைட் எடுப்பாங்கன்னு பேசஞ்சர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல இஸ்லாமாபாத்துக்கு விமானம் புறப்பட ரெடி ஆச்சு. அப்பதான் விமானி என்னுடைய ஃபிளையிங் ஹவர்ஸ் ஓவர், அதாவது இதுக்கு மேல என்னால பறக்க முடியாது, என்னுடைய வேலை நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வேற ஒரு பைலட்டை வச்சு நீங்க வேணா வண்டி ஓட்டிக்கோங்கன்னு கிளம்பி போயிட்டானா. வானிலை காரணமா ஏற்கனவே கடுப்புல வறண்டு போயிருக்கக்கூடிய மக்கள் இப்ப பிளைட்டையும் ஓட்ட மாட்டாங்கன்னு சொன்ன உடனே செம்ம டென்ஷன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, யாரை கிட்ட எல்லாம் பண்ணீங்க, சூரியரை போட்டு படத்தை பார்த்தா உங்க இஷ்டத்துக்கு எங்க வேணா நீங்க லேண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்க கண்டமேனி கட்டின பிறகு இருங்க சார் ஏன் சார் கத்துறீங்க, ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பயணிகள் கிட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஃபிளைட்டை விட்டு இறங்கின மாதிரி இல்ல, ஃபிளைட்லயே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பைலட்டை அரேஞ்ச் பண்ண பார்த்தாங்க. தற்காலிகமா அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலை புக் பண்ணி நீங்க கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் எடுங்க மேடம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் தங்க வச்சிருக்காங்களாம். பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ்ல இருந்து மாற்று விமானம் வர வரைக்கும் ஹோட்டல்ல தங்க வைக்கப்பட்ட பயணிகள் விமானி வந்த பிறகு இஸ்லாமாபாத்துக்கு கிளம்புனாங்கப்பா. சிக்கல்னா சிக்கல், இடியாப்ப சிக்கல்னு ஊருக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ள அச்சோ சபா எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பொதுமக்கள்லாம் நொந்து போயிட்டாங்க. ஆனா விதிமுறையின் படி அந்த விமானி பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு பேசுறாங்க. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஃபிளைட் ஓட்ட அந்த பைலட்டு சடனா விட்டு போயிட்டாரு, இப்படியா பாதியை இறக்கி விடுறது ஷேர் ஓட்ட மாதிரி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு விதிமுறையில் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறமா விமானத்தை விமானி இயக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கூட வரக்கூடிய பேசஞ்சரை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறதா அவங்களுடைய வேலை. ஸோ ஒரு சோல்ஜர் மாதிரி அந்த பைலட்டு பக்கவா எடுத்து போய் அவங்களுடைய உயிரை காப்பாற்றணும், சேஃபா வண்டி ஓட்டணும். அதுக்கு அவங்களுக்கு குறிப்பிட்ட மணி நேரம் ஃபிளையிங் ஹவர்ஸை தாண்டி ஃபிளைட்டை இயக்கக்கூடாதுன்னு விதி இருக்கு. ஏன்னா அவங்க உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும், அதுக்கு அவங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். இது விமானிக்கு மட்டும் கிடையாது, விமானத்துக்குமே சரி. அதனுடைய பாதுகாப்பை கருதி தான் இந்த ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதியை ரொம்ப கட்டாயமா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை காரணமா காட்டி தான் விமானி பாதியிலேயே போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஃபிளைட் ஓட்டிக்கிட்டு இருந்த மனுஷன் ஓகே சார் என் ஃபிளையிங் ஹவர்ஸ் ஓவர், ஆல்ரெடி ஃபிளைட்டை வந்து ரொம்ப நேரம் ஓட்டிட்டு வந்துட்டேன், வெதர் வேற சரியில்லை, இனிமேட்டு வேற யாராவது வச்சு ஓட்டிக்கோங்கன்னு சொல்லி பைலட் கிளம்பி போன இந்த விஷயம் பரபரப்பு உருவாக்கி இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக்கு என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனல் சம்பிரதாயம் பண்ணுங்க. அதை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க.